ஒழுங்காக மெயின்டைன் பண்ண முடியல. ஸோ அங்கே இருக்கிற அந்த குளிர்ந்த காற்றால் என்னோடய ஹேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொடுகு ஃப்ளேக்ஸ் எல்லாமே நிறைய ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த பொடுகு எதனால் வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஹேரில் அண்டு ஸ்கேல்பில் இருக்கிற அந்த டெட் செல்ஸ் எல்லாம் தான் வந்து உங்களுக்கு பொடுகாக வந்து வெளியில் வருது. இதை நம்ம ஆரம்ப காலத்திலேயே கண்டுபிடிச்சி அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம இயற்கையாகவே எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை நீங்கள் கெமிக்கல் யூஸ் பண்ணி ஷாம்பு யூஸ் பண்ணி டாக்டர் கன்சல்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, இதை ஆரம்பத்திலே நீங்கள் சரி பண்ணலை அப்படின்னா உங்களோட தலை ஃபுல்லாக இந்த ஃப்ளேக்ஸ் வந்து நிறைய ஃபார்ம் ஆகி உங்களோட முகங்கள் எல்லாமே வந்து பரவ ஆரம்பிச்சிடும். ஃபேஸ்லேயும் இது ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்ம அதுக்கு நிறையா காசை செலவு பண்ணி என்னென்னமோ க்ரீம்லாம் வாங்கி நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். தலைக்கு தனியாக நம்ம வந்து காசு செலவு பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஸோ இது எல்லாத்தையுமே சமாளிக்கிறதுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு எப்போல்லாம் உங்களோட ஹேர் வந்து இச்சிங்காக இருக்குது, ரொம்ப ஆயிலாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதோ நீங்கள் அன்றைக்கே வந்து கண்டிப்பாக ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி இயற்கையான வழியில் என்னோடய ஹேரில் இருக்கிற இந்த